ஒருவேளை ஃபேக்கா போட்டீங்கன்னா, நாளைக்கு இன்ஸ்பெக்ஷன்ல மாட்டிக்குவீங்க. உங்களுக்கு சோலார் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ண கம்பெனியும் அதுக்கு பதில் சொல்லணும். ஆஸ் அ கஸ்டமரா நீங்களும் அதுக்கு பதில் சொல்லணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எது சரியான வழியோ அதுல போங்க. சோலார் கேள்வி பதில்ல இது பார்ட் 5. என்னுடைய யுபிஎஸ்ஸ நான் டைரக்ட்டாவே சோலார் ஆன் கிரிட் சிஸ்டத்துல கனெக்ட் பண்ண முடியுமா? ஓகே. நல்ல கேள்வி. யூசுவலா நெறைய பேரோட டவுட்ஸே இதுதாங்க. என்னன்னா, ஆன் கிரிட்ல சோலார் போடுற பட்சத்துல பவர் ஆஃப் ஆயிடுச்சுன்னா நமக்கு பேக்கப் கிடைக்காது. ஸோ அதனால இப்ப என்ன கேட்கறாங்கன்னா, இதோட பவர நான் டைரக்ட்டா இங்க கனெக்ட் பண்ணிக்கலாமா? அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ இதுக்கான பதில் நோ. ஏன்னா நம்ம சோலார் ஆன் கிரிட்ல இருந்து வர்ற பவர டைரக்ட்டா உங்களோட மெயின்ஸ்ல தான் கனெக்ட் பண்றோம். யுபிஎஸ்ல ஏன் கனெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னா, நீங்க ஒன்ஸ் மெயின்ஸ்ல கனெக்ட் பண்ணிட்டாலே அந்த பவர் தான் வீட்டுக்குள்ள வரப்போகுது. ஸோ அப்ப சார்ஜ் ஆகுற யுபிஎஸும் இந்த சோலார் பவர் மூலமா தான் சார்ஜ் ஆகும். அது எப்படி சார் ஃபர்ஸ்ட் அதுதான் உள்ள வருமானா, நம்ம சிஸ்டமோட புரோகிராமிங்கே அப்படிதான் இருக்குங்க. ஒரு வீட்டுக்குள்ள சோலார், 2மே வருதுன்னா, ஃபர்ஸ்ட் சோலார் பவர் தான் உள்ள எடுத்துக்கும். அதுக்கப்புறம் தான் பவர் எடுக்கும். உதாரணத்துக்கு 1000 வாட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது. சோலாரே 1000 வாட்ஸ் குடுக்குதுன்னா, 0 தான். ஆனா சோலார்ல 800 வாட்ஸ் வருதுன்னா, 200 வாட்ஸ் தான் ல இருந்து எடுக்க போகுது. ஸோ நீங்க யுபிஎஸ்க்காக செப்பரேட்டா லைன் பண்ணி அங்க குடுக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் அது நடக்காது. 2வது பவர் கட் அப்போ ஆட்டோமேட்டிக்கா இன்வெர்டர் ஆஃப் ஆயிரும். ஒருவேளை யுபிஎஸ்ல இருந்து போற பவர் மூலமா நாம வந்து இன்வெர்டர் ஆன் பண்ண வைக்கலாமான்னா, பிராக்டிகலி அதுல நெறைய டிஃபரன்ஸ் இருக்குங்க. அதாவது என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, ஃப்ரீக்வென்சி மேட்ச் ஆகாது. வோல்டேஜ் பேஸ் ஆங்கிள் மேட்ச் ஆகாது. இந்த மாரியான நெறைய இஷ்யூஸ் இருக்கு. ஸோ அதனால நீங்க டைரக்ட்டா ஆன் கிரிட் இன்வெர்டர மெயின்ஸ்ல கனெக்ட் பண்ணுங்க. யுபிஎஸ்ல கனெக்ட் பண்ண கூடாது. பண்ணுனாலும் பிரயோஜனம் இல்ல. 2ண்ட் கொஸ்டின்ஸ் சப்சிடிக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவ? ஸோ ரொம்ப மினிமலான டாக்குமெண்ட்ஸ் தான் தேவைப்படுதுங்க. அதாவது உங்களோட சர்வீஸ் நம்பர் குடுக்கணும். தென் உங்களோட அட்ரஸ் டீடைல்ஸ் தெளிவா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஆதார் கார்டு நம்ம கலெக்ட் பண்றோங்க. உங்க சைட்டோட கூகுள் லொகேஷன், ஜியோ லொகேஷன் சொல்லுவோம். லேட்டிட்யூட், லாங்கிட்யூட் தேவை. மறக்காம பின்கோட சரியா குடுக்கணும். எலக்ட்ரிசிட்டி பில் ஒரு சாஃப்ட் காப்பி வேணும். ஸோ இந்த பேசிக் நெசசரி டாக்குமெண்ட்ஸ் இருக்கிற பட்சத்துல சப்சிடி அப்ளை பண்ணி நம்ம ப்ரொசீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பில்லிங் அப்படின்னு வரும்போது பாத்துட்டீங்கன்னா, கம்பல்சரி உங்களோட பான் கார்டு குடுக்கணும். ஏன்னா அது பண்ணி தான் நம்ம மினிமம் லேக்ஸ்க்கு மேல போறதுனால பான் கார்டு கம்பல்சரி நீங்க குடுக்கணும். அதுதான் மெத்தடும் கூட. அண்ட் தென் வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஆஃப்டர் இன்ஸ்டாலேஷன் அப்போ உங்களுக்கு வந்து நம்ம டிசிஆர் சர்டிபிகேட், வாரண்டி சர்டிபிகேட், இன்வாய்ஸஸ் இது எல்லாமே வந்து சோலார் கம்பெனில இருந்து குடுப்பாங்க. ஸோ லோன் அப்படின்னு போகும்போது பார்த்துட்டீங்கன்னா, இன்கம் ப்ரூஃப் சப்மிட் பண்ற மாரி இருக்கும். ஜிஎஸ்டி இல்லாம சோலார் போட முடியுமா? எங்க கொண்டு போய் சிக்க வைக்கிறீங்க பார்த்தீங்களா? சார் ஜிஎஸ்டி இல்லாம முதல்ல பொருள் வாங்குறத அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா கவர்மெண்ட்க்கு நம்ம ஜென்யூனா இருக்கணும். நம்மளோட வரி பணத்துல தான் கவர்மெண்ட் நமக்கு நெறைய பண்றாங்க. ஸோ இதுல நெறைய விமர்சனங்கள் இருக்கலாம். நான் சொல்லும்போதே இது கீழ வந்து அங்கங்க என்னென்ன ஃபால்ட் இருக்கு, என்னென்ன பிரச்சனை இருக்குன்றத கமெண்ட்ஸ்ல போடலாம். பட் சப்சிடி அப்படின்னு வரும்போது பார்த்துட்டீங்கன்னா, கவர்மெண்ட் நம்ம மக்களுக்கு 78,000 மானியம் தராங்க. அது உங்க வரி பணமா இருந்தா கூட, நீங்க முறையான வழியில போனா தான் அது சரியா இருக்குங்க. இன்னொன்னு, நீங்க டிசிஆர் சர்டிபிகேட் ஜெனரேட் பண்ணும்போதே, உங்களோட இன்வாய்ஸ் நம்பரும், பில் நம்பரும் கேட்பாங்க. ஸோ நீங்க ஜிஎஸ்டி பில் ரைஸ் பண்ணாம அது போட முடியாது. ஒருவேளை ஃபேக்கா போட்டீங்கன்னா, நாளைக்கு இன்ஸ்பெக்ஷன்ல மாட்டிக்குவீங்க. உங்களுக்கு சோலார் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ண கம்பெனியும் அதுக்கு பதில் சொல்லணும். ஆஸ் அ கஸ்டமரா நீங்களும் அதுக்கு பதில் சொல்லணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எது சரியான வழியோ அதுல போங்க. ஜிஎஸ்டி இல்லாம போடலாமா அப்படின்றத அவாய்ட் பண்ணிருங்க. அது முடியாது. யாராவது ஜிஎஸ்டி இல்லாம பண்றேன்னு சொன்னாலும் நீங்க போகாதீங்க. ஃபியூச்சர்ல கண்டிப்பா அது உங்களுக்கு ப்ராப்ளமா வரும். ஓகே. அடுத்த கேள்வி. எனக்கு லோன் போட்டா தான் சப்சிடி குடுப்பாங்களா? அப்படியெல்லாம் கிடையாதுங்க சார். ஒருவேளை யாராவது அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா, அது மித்து தான். ஏன்னா, லோன் அப்படின்றது உங்களுடைய கன்வீனியன்ட் தான். உங்ககிட்ட கையில காசு இருந்ததுன்னா, நீங்க ஓனா பணம் பே பண்ணி பண்ண போறீங்க. இல்லாத பட்சத்துல நம்ம லோன் போய்க்கலாம். ஸோ லோன் போட்டா மட்டும் தான் சப்சிடி கிடைக்குமானா, அப்படியெல்லாம் கிடையாது. நீங்க சொந்த கை காசு குடுத்தும் சோலார் போட்டு சப்சிடி வாங்கிக்கலாம். லோன் மூலமாவும் வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் சோலார் சம்பந்தமா நெறைய டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா, மறக்காம கீழ கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இல்லன்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் 9444155479 இந்த நம்பருக்கு உங்களோட கேள்விய நீங்க ஷேர் பண்ணலாம். அடுத்தடுத்த வர்ற வாரங்கள்ல உங்களுடைய கேள்விகளுக்கு நாங்க ஆன்ஸர் பண்ணுவோம். தேங்க் யூ.